This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தசாவதாரங்கள் வரிசையில் பக்தன் பிரகலாதனுக்காக எடுத்தது நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்திற்கும் பரமேஸ்வரன் எடுத்த சரபேஸ்வர அவதாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஐம்பெரும் பூதங்களிலும் ஆத்மாவிலும் உறைந்து எங்கும் வியாபித்து உள்ள பகவான் மகாவிஷ்ணு விலங்கும் இன்றி மனிதனும் இன்றி அதி அற்புதமான வடிவத்தில் கூடியிருந்த அனைவரும் காண வெளிப்பட்டார். திசை திறந்த அண்டங்கீறி சிரித்தது செங்கட்சியம் என்பார் கம்பர். அடிபணிய மறுத்த அரக்கனை கொன்று குருதியை குடித்து ஆரவாரத்துடன் இருந்த நரசிம்மத்தின் சினம் கண்டு தேவரும் அஞ்சினர். நரசிம்மம் எங்கே உலகங்களை அழித்து விடுமோ என அனைவரும் அதிர்ந்த போதுதான் நரசிம்மத்தின் உக்கிரம் தணிக்க சரபேஸ்வர அவதாரம் நிகழ்ந்தது. தேவர்கள் சிவனிடம் வேண்ட பரமேஸ்வரன் நரசிம்ம சினம் அடக்க வீரபத்திரரை அனுப்பினார். வீரபத்திரரும் நரசிம்ம மூர்த்தியின் முன் சென்று துதித்தார். அரக்கனை அழித்து உலகிற்கு நன்மை செய்த தாங்கள் இந்த கோர ரூபத்தையும் கோபத்தையும் அடக்கி சாந்தமடைய வேண்டும் என பணிந்தும் சினமணங்காமல் நரசிம்மர் வீரபத்திரரை கட்டி துன்புறுத்த வீரபத்திரர் சிவபெருமானை நோக்கி தியானம் செய்தார். அப்போது ஒரு ஜோதி வீரபத்திரரின் உடலில் புக பாதி பயங்கர மிருகமாகவும் மீதி பாதி பயங்கர பட்சியாகவும் உருவெடுத்தது. அதுவே சரபம். அப்படி தோன்றிய சரபேஸ்வரர் இறக்கைகளாலும் கால்களாலும் நரசிம்மத்தை கட்டி அணைத்து சினம் தணித்து உலகை காப்பாற்றினார். குருதியை குடித்ததால் ஏற்பட்ட ரஜோகுணம் நீங்கி ஸ்ரீமன் நாராயணனும் சாந்தமானார். ஈஸ்வரனின் அம்சமான சரபேஸ்வரர் சந்திரன், சூரியன், நெருப்பு மூன்றையும் கண்களாக கொண்டு கூர்மையான நகங்கள் 4 புறமும் சுழலுகின்ற அதி உக்கிரமான நாக்கு காளி, துர்கா இருவரையும் இறக்கைகளாக கொண்டு சண்ட மருதம் போல் மித வேகத்துடன் பறந்து எல்லா பகைவர்களையும் அழிக்கும் பட்சிகளின் அரசனாக சாலுவேஷன் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் சரபேஸ்வரர். சரபேஸ்வரரின் சக்திகளாக விளங்குபவர்கள் பிரத்யங்கிராவும் சூலினி துர்காவும். அவர்கள் இருவரும் சரபேஸ்வரரின் 2 இறக்கைகளாக விளங்குகிறார்கள். நரசிம்மத்தை அடக்க உதவிய பிரத்யங்கிரா என்பவள் அதர்வன பத்ரகாளி எனப்படுகிறார். சரபர் தனது கையில் மான், மழு, சர்பம், தீ இவற்றை வைத்து கொண்டு உள்ளார். நான் எனும் அகந்தியை அழிக்க சத்ர குணம் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி குண்டிலினி சக்தியை எழுப்பி ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்பதையே இந்த வடிவமைப்பு விளக்குகிறது. கொடிய பகைவரை அழித்து தீராத இன்னல் தீர்த்து சரணடைந்தவர்க்கு அபயம் அளிக்கும் தெய்வம் சரபமூர்த்தி என்றும் வேதங்கள் போற்றுகின்றன. பகைவர், நோய், வனத்தில் பயம், தீ விபத்து, பாம்பு, எலி, பெருச்சாளி முதலான உயிரினங்களால் உண்டாகும் இழப்பு, யானை, கரடி மற்றும் உள்ள பூதங்களால் ஏற்படும் கொடுமைகளிலிருந்து மக்களை காக்க வேண்டும் சரபரே என்று அதர்வன வேத மந்திரம் குறிப்பிடுகிறது. பகைமையை அழிப்பதே சரப மந்திரத்தின் மிகப்பெரிய சக்தியாகும். மனிதர்களின் அகப்பகையாகிய காம, குரோதம் முதலானவற்றை அழித்து மனிதனை செம்மைப்படுத்துவதே சரப மந்திரத்தின் நோக்கமாகும். ஸ்ரீ சரபரின் தரிசனம் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய ஏவல், பில்லி சூனியம்,
போன்ற தோஷங்களை நீக்கி நம்மை காக்கும் பிரதோஷ காலம் மற்றும் ஞாயிறு மாலை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபட்டால் சத்ரு பயம் நீங்கி மன அமைதியுடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.